ஒரு வழியாக சென்னையிலேருந்து ஊருக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான். இதுதான் நம்ம ஸ்பாட்டு. இனிமேட்டு இன்னும் சில நாட்களுக்கு இதுக்கப்புறம் கார்டனிங்கில் ஈடுபாடு செலுத்தலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கார்டன் சீரியஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுதான் நம்ம கார்டன். இந்த இதுலேருந்து அப்படி போய் அங்கே மரம் தெரியுதுல, இந்த மரம், இந்த தென்னை மரம், அதுலேருந்து இது வரையும் நம்ம இடம்தான். இதுக்கப்புறம் நம்ம கார்டனில் தான் ஈடுபாடு செலுத்தலான்னு இருக்கோம். நம்ம கார்டன் எடுத்துட்டிங்கன்னா 13 தென்னை மரம் இருக்குது, 3 முருங்கை மரம் இருக்குது, ஒரு கொய்யா மரம் இப்போ தான் வச்சுருக்கோம், 2 லெமன் இருக்குது, 2 புளிய மரம் இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு பலா மரம், அதுவும் இப்போ தான் வச்சுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதான் நம்ம முதல் மரம். வழியிலேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு மரம். பார்த்துங்க எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அடுத்த மரத்தெல்லாம் காமிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கணும். இது முருங்கை மரம், இதை கடைசியாக பார்ப்போம். அடுத்தது இதான் செகண்ட் மரம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தென்னை மரம் வச்சோம், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொன்று வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்ப்போம். இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் போட்டியே. அடுத்தது இதுதான் நம்ம 3ஆவது மரம். ஓரளவு பெருசாக வளர்ந்துருக்கு, தெரியுதா? அவ்வளோதான். அடுத்தது 4ஆவது மரத்துக்கு போகலாம். இதுதான் 4ஆவது மரம். நம்ம 4ஆவது மரம் இதுதான். இதுகிட்ட ஒரு ஃபேவரட் இருக்குது, மை ஃபேவரட். அப்படியே வாங்க காமிக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபேவரட். டெய்லியும் ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம 5ஆவது மரம். ஓரளவு க்ரோத் கொடுத்துருக்கு. அடுத்த மரத்துக்கு போகலாம் வாங்க. இவர் தான் போலீஸ் ரவி. அதுதான் 6ஆவது மரம். கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்துருக்கு. திஸ் இஸ் 7ஆவது மரம். இதுவும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் 8ஆவது மரம். இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் 9ஆவது மரம். இதுவும் நல்லா வளர்ச்சி கொடுத்துருக்கு. அது 10ஆவது மரம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய மரம். உங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் தான்டா வச்சேன், நீ மட்டும் எப்போ அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துன்னு கேட்கலாம் அந்த மரத்தை பார்த்து. வாங்க இன்னொரு மரத்தை காமிக்கிறேன். இருக்கிறதுலே இதுதான் சின்ன மரம். எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்கும், ஆனால் வளரவே மாட்டேங்குது. இங்கே தெரியுதா இல்லையா? இங்கடா. இதுதான் அந்த மரம். வளர்ச்சியே கிடையாது. அதுக்கப்புறம் இது நம்ம 12ஆவது மரம். ஓகேங்களா? சுமாராக வளர்ந்துருக்கு. சுமார் முஞ்சி குமார். அதுக்கப்புறம் இதுதான் கடைசி மரம். காஞ்சி போய் கிடக்கு. என்னைக்கு வளரும்னு தெரில, வெயிட் பண்ணுவோம். இவங்க 13 பேர்த்தில் எவன் ஃபஸ்ட்டு தேங்காய் கொடுக்குறானோ அவன் தான் மாஸ். எல்லாத்தையும் ஒரே நாளில் தான் வச்சுருக்கோம். எவன் கொடுக்குறான்னு பார்ப்போம். தென்னை மரத்தெல்லாம் பார்த்தாச்சு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் நம்ம இப்போ முருங்கை மரத்துக்கு போகலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மரம், முருங்கை மரம். வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. இன்னொன்று இருக்குது, அங்கே இருக்குது பாருங்கள், இங்கே. இதுதான் செகண்ட் மரம். டெய்லி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் தான். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தையும் காமிக்கிறேன். அங்கே தெரியுதுங்களா? அதுதான் இந்த மரம். டெய்லி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் தான். நீங்கள் எப்போ வந்தாலும் முருங்கைக்காய் வாங்கிட்டு போகலாம். சீசனுக்கு வாங்க முக்கியமாக. அதுக்கப்புறம் இப்போ 2 லெமன் மரம் இருக்குது. ஒன்று இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆகுது வச்சு, இன்னும் காய்க்கல. இன்னொரு மரத்தை காட்டுறேன் வாங்க. அதுவும் வச்சு 2 வருஷம் தான் ஆகுது, ஆனால் அது இதோட பெரிய மரம். ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு வச்சது. இங்கே பாருங்கள், இதுதான். இது என்னைக்கு காய்க்குன்னு தெரில, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷம் ஆகிடுச்சு, இன்னமும் காய்க்கவே இல்லை. எவ்வளோ வருஷம் ஆகுன்னு சொல்லுங்கள் இது காய்க்கிறதுக்கு. 2 மரத்தில் எது ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு கொய்யாக்கன்னும்
ஒரே ஒரு பலா மரமும் இருக்குது. அதுவும் இப்போ தான் வச்சேன். ஒரு 6 மாதம் கூட ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதையும் காமிக்கிறேன் வாங்க. இதுதான் கொய்யா கன்று. பச்சை பசேர்னு இருக்குது. காய் காய்ச்சோடனே இது ஒரு பிடி தான். இது பலாக்கன்று காமிக்கிறேன். இதை வாங்க. இதுதான் நம்ம பலாக்கன்று. இப்போ தான் வளருது. ஒரு 6 மாதம்தான் ஆகிருக்கும் நம்ம வச்சு. பார்ப்போம் இது எவ்வளோ நாளில் வருதுன்ட்டு. ஒரு வழியாக நம்மள்ட்ட இருக்க எல்லா மரத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் முக்கியமான ஒரு 2 மரம் இருக்குது. அதுதான் நம்ம கார்டனோட பில்லரு. அதை காமிக்கிறேன் வாங்க. இதுதான் புளிய மரம். இது ஒன்று. இந்தாண்ட இது ஒரு புளிய மரம். 2 புளிய மரம். இது ஆனால் நான் வைக்கல. எனக்கு முன்னாடியே ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வளர்ந்துருச்சு. இப்போதைக்கு இதுதான் நம்ம பிளேஸு. இங்கே பாருங்கள், அந்த கட்டில் தான். அதில் தான் டெய்லியும் நமக்கு அப்படியே படுத்து தூங்கினா சுகமாக காற்று வரும். எல்லா மரத்தையும் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம செடி வைக்க போகிறோம். இன்னும் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்லாம் போடணும். காம்பவுண்ட் போட்டு கவர்டு பிளேஸாக பண்ணிட்டு ஒரு பெரிய பிளான் இருக்குது. நம்ம கார்டனில் இருக்க மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சராக வளர்ந்தது தான். கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஒன்லி நேச்சர். இனிமேட்டும் கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் நிறையா செடியெலாம் வைக்கலான்னு பிளானில் இருக்குது. அதுக்கும் நோ கெமிக்கல்ஸ். ஒன்லி ஆர்கானிக்காக வளர்ந்து நம்மளே இண்டிபெண்ட்டாக சர்வே பண்ண போகிறோம். இதுதான் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இதுதான் நம்மளோட ஒர்க்கு. நம்ம பெட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள அடுத்த வீடியோவில் இன்ட்ரோ கொடுக்குறேன். பாய் பாய்.